ஹாய், இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா என்டர்பிரைஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல ஜெட் ஸ்கோரிங் பார்க்க போறோம். ஸோ இது ஒவ்வொரு ஜூன் டிசம்பர் எக்ஸாம்லையும் ஒரு 10 மார்க்ஸ்க்கு கம்பல்சரி இந்த கொஸ்டின் வரும். இந்த சாப்டர்ல மொத்தமே 3 மாடல் தான், ஓகேவா? ஸோ இந்த 3 மாடல்லையும் ஏதாவது ஒரு சம் கண்டிப்பா கேட்டுருவாங்க 10 மார்க்ஸ்க்கு, ஓகேவா? ஸோ இந்த சாப்டரோட வெயிட்டேஜ் ரொம்ப அதிகம்ன்றதுனால இது எடுத்திருக்கேன், ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா என்டர்பிரைஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு கம்பெனியோட ரிஸ்க் லெவலை நம்ம வந்து இதுல கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இது நம்ம இந்த ரேஷியோ மெத்தட் பார்ப்போம், தெரியுமா? ரேஷியோ மெத்தட்ல ரேஷியோ அனாலிசிஸ்ல ஒரு பேலன்ஸ் ஷீட்டை நம்ம அனலைஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் நீங்க வந்து ஆல்மண்ட்ரவர் 2 மாடல் சொல்லியிருப்பாரு. 1968க்கு ஒன்று, 1983க்கு ஒன்று, ஓகேவா? ஸோ 2 மாடல் சொல்லியிருப்பாரு. இது ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா தான், ஓகேவா? Z equal to என்னன்னா 1.2 x1 plus 1.4 x2 plus 3.3 x3 plus 0.6 x4 plus லாஸ்ட் ஃபைனல் வந்து 1 தான், ஓகேவா? x5, ஓகேவா? இது வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், ஓகேவா? ஸோ இதை வந்து நான் எப்படி மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பேன்னா, இது வந்து ட்ரிக்கு தான், ஒரு மெமரி ட்ரிக்காக, ஓகேவா? ஸோ இந்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா 1.2, 1.4, 3.3, x1, x2, x3 எல்லாம் நான் என்னன்னு அதுக்கப்புறம் சொல்றேன். ஸோ இந்த $1.2 இருக்குல்ல, ஸோ இது எப்படி பாயிண்ட்ல இருக்கிற நம்பர்ஸ்லாம் மனப்பாடம் பண்றது, மெமரியில வச்சுக்கிறது அப்படின்றது சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா 1.2, ஓகேவா? 6 into 2, 7 into 0.2, ஓகேவா? So 6 into 0.2 multiply பண்ணோம்னா 1.2, ஓகேவா? and then 7 into 0.2 and then so இங்க என்ன பண்றோம்னா 11 into 0.3, இந்த மூணுமே. so first மூணுமே 6 into 0.2, so 1.2 வந்துரும், 1.4, 11 into 0.3. so இந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டா போதும். and then இந்த 3 plus இப்ப நம்ம வந்திருக்கல இந்த 2 ஆன்சர், ஸோ இதையும், ஸோ இந்த நம்பரை 3 plus 3, ஓகேவா? 0.6 அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பேன். ஃபைனலா இது 1 தான். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி தான், ஓகேவா? ஸோ இப்படிதான் நான் மெமரி பண்ணிக்குவேன், ஓகேவா? ஸோ இதுலயே வந்து 1983க்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்னன்னா இதுவும் அதே மாதிரி தான், பாயிண்ட்ல தான் வரும். 0.717 x1 plus 0.847 x2 plus 3.107 x3 plus 0.420, இந்த நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் 0.420னால x4 plus 0.99885, ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே இவர் கண்டுபிடிச்சதுதான், இதுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, ஓகேவா? ஸோ கொஸ்டின்லேயே கேட்டிருப்பாங்க 1968ஓட மாடல் 1983 அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாமே ஃபார்முலா பேஸ் தான். இந்த 2 நம்பரையும் கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், மெமரியில வச்சு தான் ஆகணும். ஸோ அப்பதான் 10 மார்க்ஸ், ஓகேவா? ஸோ இதுல என்ன டிஃபைன் பண்ணியிருப்பாருன்னா, இது மூலியமா நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இப்போ பேலன்ஸ் ஷீட் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட்டை நம்ம அனலைஸ் பண்ண போறோம், ஓகேவா? அனலைஸ் பண்ணி வர்ற ஆன்சர் வந்து இதை வந்து Z equal to என்னன்னு போடுவோம், Z equal to வர்ற ஆன்சர் 2.99 விட கிரேட்டர் தானா இருந்துச்சுன்னா, மச் ஹையர், 2.99 விட அதிகமா இருக்கு அப்படின்னா the company நான் கரப்டட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? that is நான் பேங்க் கரப்டட், ஓகேவா? ஸோ அந்த கம்பெனி என்ன சொல்லுவோம், 2.99 வர ஆன்சர், ஓகேவா? 2.99க்கு மேல இருக்கு அப்படின்னா நான் பேங்க் கரப்டட், அதாவது எந்த ஒரு கரப்ஷனும் இல்லாம அந்த கம்பெனி கரெக்டா நடக்குது அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? இதே இந்த Z equal to இதோட வேல்யூ வந்து 2.99ல இருக்கு அப்படின்னா மேபி ரெண்டுமே, so Z equal to 2.99, ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இசட் ஸ்கோர் வந்து 1.81 இருந்து 2.99 இருக்கு அப்படின்னா இது என்னது போத் கரப்டட் அண்ட் பேங்க் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஓகேவா, போத் பேங்க் அண்ட் நான் பேங்க் ஃபார்ம் தான். ஓகேவா, ஸோ இட் மே பி ஒரு போலியான ஒரு ஃபினான்ஷியல் அசட்டையோ ஃபினான்ஷியல் லயபிலிட்டியோ அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல காமிச்சு, ஓகேவா, ஏன்னா அவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து ஜெனரல் பப்ளிக்ட ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக, அந்த காரணத்துக்காக அவங்களோட போலியான ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஓகேவா, இல்லாத அசட்டை இருக்கிற மாதிரியும், ஓகேவா, லயபிலிட்டி அதிகமா இருக்கும் சில கம்பெனில, அசட் கம்மியா இருக்கும், பட் ஆனா அசட்டை அந்த அசட்டை வந்து அவங்க அதிகப்படியா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஜெட் ஸ்கோர். ஓகேவா, இன்கேஸ் 1.81 கீழே இருக்கு அப்படின்னா இது ஒரு ஃபெயில்டு ஃபார்ம். இது எப்பனாலும் என்னாலாம் அந்த ஃபார்ம் வந்து பெரிய லாஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்றதா அர்த்தம். ஓகேவா, அசட்டை விட லயபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு ஆரம்பிச்சோம். ஓகேவாப்பா, எப்பயுமே அசட்டும் லயபிலிட்டியும் ஈக்குவலா இருக்கலாம், ஆர் லயபிலிட்டியை விட அசட் அதிகமா இருக்கணுமே தவிர லயபிலிட்டி கூடயோ அசட் கம்மியாகவோ இருக்கக்கூடாது. ஓகேவா, சோ புரிஞ்சுதா? இதை டினோட் பண்றதா இந்த ஜெட் ஸ்கோர் மாடல். ஓகேவா, ஆல்மண்ட்ரவர் இந்த ஃபார்முலா, இது ஃபுல்லாமே ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலால x1 x2 x3 x4 x5. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த x1 x2 இதெல்லாம் பார்ப்போமா என்னென்ன. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் 1968 மாடல் எடுத்து ஒரு சம் சொல்றேன், அதுக்கப்புறம் 1983 மாடல் எடுத்து ஒரு சம் சொல்றேன். ஓகேவா, இப்போ 1983 மாடல். ஓகேவா, சோ இது இயர் தான், இது இந்த வருஷத்துல ஒரு ஒன்னு 1968 மாடல் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஓகேவா, சோ இந்த மாடல்ல ஒன்னு சொல்லியிருக்காரு, அதே மாதிரி 1983ல ஒரு மாடல், 2 வருஷத்துல 2 கண்டுபிடிச்சாரு, அவ்வளவுதான். ஓகேவா, இப்போ இதோட வேல்யூ என்னப்பா, நம்ம செட் ஸ்கோர் ஃபார்முலா போட்டுருவோம். ஸ்கோர் is equal to 6 into 0.2 தானே. So 1.2 x1 plus and then 7 into 0.2 1.4 x2 plus 11 into 0.3. ஓகேவா, 3.3 x3 plus இது ஆட் பண்ணணும் சொன்னேன்னா 3 plus 3. ஓகேவா, so and then 6. okay, and then x4 plus last one வந்து 1, last one 1. okay, x5. ஓகேவா, இப்போ இந்த x1 x2 என்னன்னு பாப்போமா. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இந்த வெறும் ஒண்ணுமே இல்லப்பா, இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ x1 is equal to working capital, sorry ஷார்ட்டா எழுதிட்டேன், working capital divided by total asset. ஓகேவா, ஸோ இது நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஓகேவா, இது ஃபுல்லாமே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அனலைஸ் பண்ண போறோம். x1 வந்து working capital divided by total asset. ஓகே, and then x2 is equal to நம்மள ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிற டே டு டே ஒர்க்கிங் கேபிட்டல் டிவைட் பை டோட்டல் அசெட் பண்ணியாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் டிவைட் பை டோட்டல் அசெட். டோட்டல் அசெட்டோட தான் நம்ம இது பண்றோம். நம்மளுக்கு இருக்கு, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் தெரியுமாப்பா, லயபிலிட்டியை விட அசெட் அதிகமா தான் இருக்கணும். ஓகேவா, நம்ம இதோட முக்கிய நோக்கமே நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற எல்லா வேல்யூவும் கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ண போறோம். ஓகேவா, டோட்டல் அசெட். அண்ட் தென் x3 வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் முடிச்சாச்சா. ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் நம்ம போட்ட முதலுக்கு அப்புறம் நம்மளுக்கு வர்ற எவ்வளவு வருமானம் வருது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிற ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸஸ், நம்மளோட ப்ராஃபிட். ஓகே, இதையும் நம்ம எதோட போட போறோம், டோட்டல் அசெட்டோட தான் நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஓகேவா, x4ஓட ஃபார்முலா என்னன்னா, அதுக்கப்புறம் நம்மளோட ஈக்விட்டி ஷேரோடது. ஓகேவா, நம்ம கிட்ட இருக்கிற ஈக்விட்டி ஷேரும் நம்மளோட டெட்டையும் பார்க்கணும். ஓகேவா, மார்க்கெட் வேல்யூ
ஓகேவா? நம்மளோட மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் டிவைடட் பை புக் வேல்யூ ஆஃப் டோட்டல் டெப்ட். நம்ம கிட்ட இருக்கிற கடன் லயபிலிட்டிக்கும் நம்ம போட்ட முதலுக்கும் கம்பேர் பண்ண போறோம். ஓகேவா? அது இதுல மார்க்கெட் வேல்யூல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மார்க்கெட் வேல்யூல தான். ஓகேவா? அண்ட் தென் x5 இது என்னது, நம்ம எவ்வளவு வித்திருக்கோம், வித்ததுக்கு ஏத்த டோட்டல் அசெட் இருக்கா, அவ்வளவுதான் பார்க்க போறோம். எல்லாத்தையும் நம்ம முதல்ல அசெட்டோட தான் பார்க்க போறோம். சேல்ஸ் டிவைடட் பை அசெட்ஸ். ஓகேவா? சோ புரிஞ்சுதா? x1 என்னப்பா, working capital divided by total asset. x2 retained earnings divided by total asset. x3 என்னது, earnings before interest and tax divided by total asset. x4 market value of equity share divided by book value of total debt. Sales divided by total asset. x5. ஓகேவா? சோ இப்போ நான் ஃபார்முலா எல்லாம் முடிச்சாச்சு. இது நம்ம அப்படியே ஒரு சம் செய்ய போறோம். ஓகேவா? இப்போ எந்த சம் பார்க்கலாம்னா, இல்லஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? புக்ல இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படியே இப்போ நான் அந்த ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் வர்ற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இல்லஸ்ட்ரேஷன் 4 வந்து நான் போடுறேன். ஏன்னா அதுலதான் ஒரு டீடைல்டு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ முதல்ல நம்ம illustration 4. From the following information provided related to a company, calculate Allman Z score and comment on the financial condition of the firm. So இந்த கமெண்ட் ரொம்ப முக்கியம்ப்பா. கடைசி அந்த ஃபார்மை பத்தி அதான் நான் சொன்னேன்ல, Z equal to distressed-ஆ இல்ல ஃபெயில்டு ஃபார்மா இல்ல நான் பேங்க் கரெக்டா, ஸோ இதை எழுத போறோம். அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஸோ நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. equity share capital, preference share capital, financial asset, current liability, fictitious asset, debenture, general reserve, P&L கொடுத்துட்டாங்க, சேல்ஸ் வேணும் கொடுத்துட்டாங்க, earning before tax கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு வேணும்ன்ற அந்த ஃபார்முலால என்னென்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணுமோ அந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாமே பேலன்ஸ் ஷீட்ல இருக்கு. ஓகேவா? அண்ட் தென் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர். ஓகேவா? இது எதுக்கு வேணும், x4க்கு தேவைப்படும்ல. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ பிரச்சனையே இல்லை, அப்படியே போட போறோம். திரும்ப ஒரு தரம் ஃபார்முலா சொல்லிடுவோமா? Z ஸ்கோர் 1968. இதை மட்டும் மறந்துடாதீங்க. 1968க்கு தான் இது. ஓகேவா? பாத்தீங்கன்னா x1. ஓகேவா? இதுக்கு என்னப்பா ஃபார்முலா? எஸ் 6 into 0.2 ஓகேவா பிளஸ் 1.4 x2. ஸோ இது வந்து 7 into 0.2. ஓகேவா? அப்படியே ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. 11 into 0.3 x3 plus and then இந்த ரெண்டு 3 தானே. ஸோ இந்த ரெண்டு 3 நான் ஆட் பண்ண சொன்னேன். ஓகேவா? 0.6 x4 plus last one is 1. ஸோ இப்படியே ஃபார்முலாவை நான் அப்படியே செய்ய அப்படியே மனப்படம் ஆயிடும். ஸோ இப்போ ஃபார்முலா எழுதியாச்சா? நெக்ஸ்ட் x1 equal to நம்மளுக்கு என்னதுப்பா, ஒர்க்கிங் கேபிட்டல் டிவைடட் பை டோட்டல் அசெட். ஓகேவா? ஸோ இதுக்குரிய நோட் வந்து போட்டுடலாமா? நோட் கொஞ்சம் கீழே போடுறேன். ஸோ நோட்ஸ்ன்னு போட்டு இதே மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி தனியாக கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்றத அந்த ஒர்க்கிங்ஸை தெளிவாக போடுங்க. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு ஸ்டெப் மார்க்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஒர்க்கிங் கேபிட்டல் ஈக்குவல் டு கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி. ஓகேவா? ஸோ நம்மள்கிட்ட இருக்கிற அந்த டோட்டல் கரண்ட் அசெட்ஸ் எவ்வளோப்பா, எதெல்லாம் கரண்ட் அசெட்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. கரண்ட் அசெட்ஸ் ஈக்குவல் டு 2 lakh, கரண்ட் லைபிலிட்டி 1 lakhன்னு. ஓகேவா? ஸோ பிரச்சனையே இல்லை. 2 lakh minus 1 lakh. ஓகே? ஸோ 1 lakh we got. ஓகே? 1 lakh. divided by and then இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம், total assets.
டோட்டல் அசெட்ல என்ன வரும்? ஃபிக்ஸட் அசெட் பிளஸ் கரண்ட் அசெட். கரண்ட் அசெட் இருக்குன்னே இங்க 2 லட்சம் இருக்கு. அந்த ஃபிக்ஸட் அசெட் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 3 lakhs. இந்த ஃபிக்டிஷியஸ் அசெட் நம்ம போடவே கூடாது. ஓகேவா? ஏன்னா அந்த ஃபிக்டிஷியஸ் அசெட்ல இத நம்ம டோட்டல் அசெட்ல அதை ஆட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ ஃபிக்ஸட் அசெட் நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு? 3 lakhs இருக்கு. ஸோ இது 5 lakhs. ஓகேவா? டோட்டல் அசெட்ஸ். ஸோ டிவைட் பண்ணும்போது ஆன்சர் என்னப்பா வரும்? 0.20. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம x1 கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் தென் x2 is equal to x2 ஓட ஃபார்முலா என்னப்பா? எஸ், retained earnings divided by total asset. ஸோ டோட்டல் அசெட் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். 5 lakhs retained earnings. ஓகேவா? retained earnings என்னதுப்பா? ஃபார்முலா நம்மளோட ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ், நம்மளுக்கு இந்த வட்டம் கிடைச்ச ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருக்கிற ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அண்ட் தென் மைனஸ் miscellaneous expenses. ஓகேவா? ஸோ ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் பிளஸ் ப்ராஃபிட் இது ரெண்டுமே நம்மளோட ஏர்னிங்ஸ் தானே. ஸோ அதோட ஏர்னிங்ஸ் அண்ட் தென் miscellaneous expenses. ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்கல்ல, ஜென்ரல் ரிசர்வ் கொடுத்துருக்காங்க இங்கே 75,000. ஸோ இது அண்ட் தென் ப்ராஃபிட். miscellaneous expenses எதுவும் இருக்காப்பா? எஸ், இந்த ஃபிக்டிஷியஸ் அசெட். இது வந்து நம்மளுக்கு அசெட் கிடையாது. இது ஸோ இது வந்து miscellaneous expensesல கழிக்க வேண்டியது. ஓகேவா? ஜிஆர் எவ்வளோப்பா கொடுத்துருந்தாங்க? 75,000 பிளஸ் P&L அக்கௌண்ட்ல நம்மளுக்கு ஒரு 50,000 இருக்கு, மைனஸ் ஃபிக்டிஷியஸ் அசெட் எவ்வளோ? 25,000. எஸ், டோட்டலா இப்போ ஆன்சர் 1 lakh. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ரீடைன்ட் ஏர்னிங்ஸும் டிவைட் பண்ணோம்னா 0.20. ஓகே, அடுத்து x3 என்னப்பா பார்த்தோம்? இப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் டிவைட் பை டோட்டல் அசெட். ஒர்க்கிங் கேபிட்டல் முடிச்சாச்சு, ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் முடிச்சாச்சு. அடுத்து EBIT டிவைட் பை டோட்டல் அசெட். ஸோ டோட்டல் அசெட் எப்பயும் போல தான் நம்மளுக்கு 5 lakhs கிடைச்சிருக்கு. ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸஸ். ஓகேவா? ஸோ நம்மளோட ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸஸ் எவ்வளோப்பா இருக்கு? நம்மளுக்கு 1,30,000. ஓகேவா? ஏர்னிங் பிஃபோர் டாக்ஸ் எவ்வளோப்பா? 1,30,000. இதுல இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கு? 20,000. ஓகேவா? அதோட இன்ட்ரெஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். 1,50,000. ஓகேவா? புரிஞ்சுதா? அப்போ 1,50,000 டிவைட் பை 0.30. ஓகேவா? ஸோ x4 is equal to அடுத்த ஃபார்முலா என்னதுப்பா? இப்போ நம்ம என்ன போட்டோம்? அதுக்கப்புறம் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர் டிவைட் பை நம்ம கிட்ட இருக்கிற டோட்டல் டெப்ட் பார்த்தோம். ஓகேவா? நம்மளோட மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர் எவ்வளோப்பா? ஸோ 15 ரூபாய். ஓகேவா? அண்ட் தென் நம்ம கிட்ட எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கு? 20,000 ஷேர்ஸ். ஓகேவா? ஸோ 20,000 ஷேர்ஸ் into 15 rupees. ஓகேவா? டிவைட் பை டோட்டல் டெப்ட் என்னென்னப்பா வரும் நம்மளுக்கு?
ஸோ லாங் டேர்ம் டெப்ட் ப்ளஸ் கரண்ட் லைபிலிட்டி இது ரெண்டும் சேர்ந்தால் தானே இப்போ நம்மளோட டோட்டல் டெப்ட்டு. ஸோ கரண்ட் லைபிலிட்டி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் எவ்வளோ இருக்கு, நம்மளுக்கு 1 lakh இருக்கு. ஓகேவா? அண்ட் தென் இதுல லாங் டேர்ம் லைபிலிட்டி எது இருக்கு, டிபெஞ்சர்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ டிபெஞ்சர்ஸ் எவ்வளோ இருக்கு, 2 lakhs. ஓகே, 2 lakhs போட்டோம்னா நம்மளோடது எவ்வளோ மொத்தம் டோட்டல் டெப்ட் 3 lakhs. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர். இதுல பாத்தீங்கன்னா வெறும் ஈக்விட்டி ஷேர் மட்டும் இல்ல. ஓகேவா? நல்லா கவனிச்சீங்கன்னா ப்ரிஃபரன்ஷியல் ஷேரும் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம செய்யணும். ஓகேவா? வெறும் ஈக்விட்டி ஷேர் மட்டும் எடுத்துக்க கூடாது, ப்ரிஃபரன்ஷியல் ஷேரை என்ன எடுத்துக்கணும். ஓகேவா? ஈக்விட்டி ஷேர் அண்ட் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர். ஓகேவா? ஸோ இது நம்ம ஆல்ரெடி அவங்களுக்குள்ள முன்னாடி போட்டிருக்கேன். 20,000 ஷேர்ஸ் இன்டூ 15 rupees. ஓகேவா? அதே மாதிரி ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ் எவ்வளோப்பா இருக்கு, 1 lakh ஷேரு, ஃபேஸ் வேல்யூ வந்து 100. ஓகேவா? ஸோ அப்போ 1000 ஷேர்ஸ், இங்கே 20,000 ஷேர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ 1000 ஷேர்ஸ்னா 1000 ஷேர்ஸ் இன்டூ மார்க்கெட் வேல்யூ இதுக்கு எவ்வளோ 150 ரூபாய் போட்டிருக்காங்க. ஓகேவா? இது ரெண்டுமே சம்லே கொடுத்துருக்காங்க. equal to இது 3 lakhs, இது 1,50,000. ஸோ டோட்டலா 4,50,000. ஓகேவா? டிவைட் பை இந்த டோட்டல் டெப்ட் நம்ம எவ்வளோப்பா பார்த்தோம், 3 lakhs பார்த்தோம். ஓகேவா? ஸோ 4,50,000 divided by 3 lakh, 1.50. ஓகேவா? 1.50. x4 is equal to, okay, and x5 is equal to என்னப்பா லாஸ்ட் ஃபார்முலா சேல்ஸுக்கும் நம்ம வித்த பொருளுக்கும் நம்ம கிட்ட இருக்கிற சொத்துக்கும் பார்த்தோம். ஓகே, சேல்ஸ் டிவைட் பை டோட்டல் அசெட்ஸ். சேல்ஸோட வேல்யூ அப்படியே கொடுத்துட்டாங்க 10 lakhsனு கொஸ்டின்ல. ஸோ 10 lakhs டிவைட் பை டோட்டல் அசெட் நம்மளுக்கு எவ்வளோப்பா, 5 lakhs. ஓகே, ஸோ அப்போ 2 times. ஓகே, ஸோ இதான் ஆன்சர். புரிஞ்சுதா? இப்போ நம்மளுக்கு நீட்டாக வேல்யூ எல்லாம் கிடைச்சிச்சு. இப்போ நம்ம போட்டு இதில் அப்ளை பண்ண போகிறோம். இசட்ஸ் ஈக்குவல் டு 1.2 இன்ட்டு 0.20 ப்ளஸ் 1.4. கவனமாக எழுதுங்க, இதில் மிஸ்டேக் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. தென் 3.3 இன்ட்டு 0.30 ப்ளஸ் 0.6 இன்ட்டு 1.5. லாஸ்ட் ஒன் வந்து 1 இன்ட்டு 2. ஓகே, equal to 1.2 into 0.2, 0.24 plus 1.4 into 0.2. Okay, 0.28. 0ல கவனமா இருங்க. 0.99 plus 0.6 into 1.5, 0.9 plus 2. Okay, 2 ones are 2. And then our answer is z equal to 4.41. ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் என்னப்பா வந்திருக்கு நம்மளுக்கு 4.41. ஓகேவா? விச் ஜெட்ஸ் அந்த நம்மளை கடைசி நம்மளோட ஆன்சரை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? ஜெட் ஸ்கோர் இஸ் ஹையர் தென் 2.20, சாரி 2.99. 99க்கு மேல இருக்கு. So it can be strongly predicted as the company is a
என்னப்பா சொன்னோம்? நான் பேங்க் கம்பெனி. ஸோ இந்த ப்ராக்கெட்ல இந்த நான் ஃபெயில்டுன்றது கண்டிப்பா போடணும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். புரிஞ்சுதா? ஸோ இப்போ ஜெட் ஸ்கோர்ல 2.9க்கு மேல வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சம் தான் ஜெட் ஸ்கோரோட 1968 மாடல். ஓகேவா? அண்ட் தென் 1983 மாடல் ஒன்று போகும். ஸோ இது எந்த இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம்னா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா இல்லஸ்ட்ரேஷன் 3 பார்க்கலாம். ஓகேவா? இதோ ஆல்மண்ட் மாடல்ல ஜெட் ஸ்கோர் கேட்டிருக்காங்க. இதுல என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த சம்ஸ்மே இதுக்கு முன்னாடி இந்த இல்லஸ்ட்ரேஷன் 4 மாதிரி பேலன்ஸ் ஷீட்டே கொடுக்கல. ஓகேவா? ஸோ இந்த மாடல்ல பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் டு டோட்டல் அசெட் நம்ம கண்டுபிடிச்சோம்ல. ஸோ இந்த வேல்யூ வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? x1 = இவ்வளோ வேல்யூ. ஸோ இது எல்லாத்தையும் அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபார்முலால போஸ்ட் பண்ண போறோம். ஓகேவா? இதே இதுக்கு நீங்க பேலன்ஸ் ஷீட் கொடுத்தாலும் இப்போ நம்ம போட்டோம்ல ஒர்க்கிங் கேபிட்டல் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும், டோட்டல் அசெட்ஸ், ரிட்டைன் earnings இது எல்லாமே உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். ஸோ அதெல்லாம் நீங்களே கண்டுபிடிச்சு இதில் போஸ்ட் பண்ணாலே போதும். ஓகேவா? ஸோ இந்த மாடலை ஒரு சம் பார்க்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் டு டோட்டல் அசெட்ஸ், ரிட்டைன்ட் earnings டு டோட்டல் அசெட்ஸ், earning before to total assets. ஓகேவா? book value of equity to book value of total debt. ஓகேவா? ஸோ இந்த 1983ல இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா புக் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த 1968ல இந்த X4 பார்த்தோம்னா இதுல எல்லாமே இந்த 1963க்கும் இந்த 83க்கும் பாத்தீங்கன்னா ஃபார்முலா எல்லாமே ஒண்ணுதான். இந்த X4 மட்டும் மாறும். இங்க வந்து மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகேவா? அண்ட் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ். ஓகேவா? அண்ட் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ் X4க்கு. ஓகேவா? பட் இந்த 1983ல பாத்தீங்கன்னா புக் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி இதுல வந்து புக் வேல்யூவை கம்பேர் பண்ணுவோம், அதுல மார்க்கெட் வேல்யூ கம்பேர் பண்ணுவோம். கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல நீங்க டீட்டெயில்ஸை ரீட் பண்ணும்போது மார்க்கெட் வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா அது என்ன மாடல்? 1968 மாடல். மார்க்கெட் வேல்யூ கொடுக்கல, புக் வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1983 மாடல். ஓகேவா? ஸோ இப்படிதான் நமக்கு அதை கண்டுபிடிக்க முடியும். ஓகே? ஸோ இதுக்கு என்னப்பா ஃபார்முலா? Z score equal to 0.717 x1 plus 0.847 x2 plus 3.107 x3 plus 420 x4 plus final வந்து 0.998 x3. ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? அண்ட் தென் இப்போ x1 ஓட வேல்யூ, x1 ஓட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்கல்லப்பா. x1 நம்மளுக்கு என்னது? x1 என்ன? ஒர்க்கிங் கேபிட்டல் டு டோட்டல் அசெட்ஸ். ஓகே? x1 equal to working capital divided by total asset. வேல்யூ என்ன? 0.25. x2 equal to என்னப்பா ஃபார்முலா? retained earnings divided by total asset. ஓகே? அதோட வேல்யூ 50% அவங்களே கொடுத்துட்டாங்க. and then x3 is equal to earning before interest and taxes divided by total asset. ஓகேவா? 19%. x4 இதுதான் முக்கியம் இந்த மாடல்ல, 1983 மாடல்ல. ஓகேவா? ஸோ இதுல என்ன கொடுப்பாங்க? புக் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர் அண்ட் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ் டிவைடட் பை என்ன போடுவோம்? நம்மளோட புக் வேல்யூ ஆஃப் டோட்டல் டெட். ஓகே? புரிஞ்சுதா? ஸோ இது எவ்வளோப்பா? 1.65. இதுவும் அதே தான், சேல்ஸ் டிவைட் பை டோட்டல் அசெட். ஸோ இதோட எவ்வளோ? 3 times கொடுத்துருப்பாங்க.
ஓகேவா? ஸோ இப்போ புரிஞ்சுதா? இது அப்படியே நம்ம இந்த ஃபார்முலாவில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இந்த வேல்யூவை. ஓகேவா? ஸோ இட்ஸ் 4 equal to 0.717. x1 என்னப்பா 0.25 plus 0.847. x2 என்னப்பா 50%. Okay, and then 3.107 into 19%. Okay, and then 0.420 into 1.65. Okay, and then 3 times into எவ்வளோப்பா 0.998. ஓகே, ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி போட போகிறோம். $1.65 கரெக்டா? எஸ், 1.69.998 into எவ்வளோப்பா 3 times. ஓகே, 2.994. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன். ஆன்சர் என்ன எனக்கு 4.88. So Z score year என்னப்பா 1983. ஓகே, ஸோ இதோட வேல்யூ 4.88. ஓகேவா? விச் இஸ் இதுக்கும் அதே மாதிரி தான் ஸ்கோர் இஸ் மச் ஹையர் தென் இதை விட 2.99க்கு மேலே போயிருக்கு. ஸோ இட் இஸ் strongly predicted that the company is non-bankrupt company. So that is என்னப்பா சொல்லணும், நம்ம நான் ஃபெயில்டு கம்பெனி, ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ நம்ம வச்ச டெஸ்ட்டில் இந்த கம்பெனி பாஸ் ஆயிடுச்சு. ஓகே, இருந்துச்சா? 2 மாடல் தான். அண்ட் தென் மூணாவது ஒரு மாடல் இருக்கு. இதை கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி நிறைய பேர் நம்ம படிக்காம இருக்கோம். ரொம்ப ஈஸி தான், பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இதை கேட்குறாங்க. ஓகேவா? ஜூன் 2019 இந்த மாடல் கேட்டிருக்காங்க. இது ஒண்ணுமே இல்லப்பா, நம்மளோட இந்த ஒரு பேலன்ஸ் ஷீட்டை கொடுத்து அந்த பேலன்ஸ் ஷீட்டோட ஃபினான்ஷியல் பொசிஷனை ஓகேவா கேட்பாங்க. இது ஒரு மாடல், மூணாவது மாடல். ஓகேவா? ஸோ லயபிலிட்டி அசட் சைட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இருக்கு, அங்கிட்டு ஃபிக்ஸட் அசட் ரொம்ப பெருசாலாம் இருக்காதுப்பா. லாங் டேர்ம் கேபிட்டல் லாங் டேர்ம் லயபிலிட்டி, அதுவும் கரண்ட். ஓகேவா? கரண்ட் அசட்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அண்ட் தென் லயபிலிட்டி. ஓகேவா? இதோட டெப்ரிசியேஷன் கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1.60 crores நெட் லாஸ், இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. இது என்ன கேட்பாங்கன்னா, ஸ்டேஜ் ஆஃப் சிக்னஸ், இந்த கம்பெனி எந்த ஸ்டேஜ்ல இருக்கு சிக்னஸோட, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? எந்த ஸ்டேஜ் ஆஃப் சிக்னஸ் தான் கேட்பாங்க. இதுக்கு 3 தான், 3 பேராமீட்டர் தான் இருக்கு. ஓகேவா? டிஸ்ட்ரெஸ் ப்ரெடிக்ஷன்ல. ஓகேவா? NCAER ஸ்டடி, இந்த ஸ்டடி நேம் என்ன, NCAER. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட பொசிஷனை ஒன்று ப்ராஃபிட்டபிலிட்டி மெஷரை, அந்த லிக்விடிட்டி மெஷர் அண்ட் சால்வென்சி மெஷர். ஓகேவா? ப்ராஃபிட்டபிலிட்டி மெஷருக்கு என்னப்பா, கேஷ் ப்ராஃபிட். நம்ம 3 மெஷருமே பார்த்தீங்கன்னா நம்மளால ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியுமா, அது கேஷ் ப்ராஃபிட்டபிலிட்டி பொசிஷன். அந்த லிக்விடிட்டி, நான் இன்னைக்கு நினைச்சேன்னா என்ன, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும்னா அந்த கடையில இருந்து நான் எடுக்கணும்ல. ஓகேவா? அந்த கேஷ் இருக்கா, லிக்விடிட்டி மெஷர்ஸ் இருக்கா, அந்த லிக்விடிட்டி கேஷை நான் என்னால எடுத்துக்க முடியுமா அப்படின்ற அனலைஸ் பண்றதா நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் பொசிஷன். ஓகேவா? அண்ட் தென் நெட்வொர்க் பொசிஷன், சால்வென்சி மெஷர்.
ஓகேவா? நம்மளோட கம்பெனியோட நெட்வொர்த் என்ன, மொத்த மதிப்பு என்ன இருக்கு, அதை அனலைஸ் பண்றோம். இது மூணுமே ரொம்ப ஈஸியானது, ரொம்ப சின்ன சம் தான். இல்லஸ்ட்ரேஷன் 7. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, கேஷ் ப்ராஃபிட் பொசிஷன். இது ஒன்றும் இல்லைப்பா, அப்படியே கேஷ் ப்ராஃபிட்டை நம்ம போட்டா போதும். நம்ம கிட்ட கேஷா ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கு, ஓகே, அதான் நம்மளுக்கு கிடைச்ச நெட் ப்ராஃபிட். கேஷ் ப்ராஃபிட் எப்படி கனெக்ட் பண்ணுவோம், நம்ம கிட்ட கிடைச்ச நெட் ப்ராஃபிட், அதோட டெப்ரிசியேஷன் நம்ம கழிச்சிருப்போம்ல, அது ரியலாவே நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸா கிடையாது. நம்ம கையில வந்து காசை யாருக்குமே கொடுக்கல, பேமெண்ட்டே நம்ம பண்ணல, ஓகேவா? ஸோ அப்போ என்ன இருக்கும், அந்த டெப்ரிசியேஷன் நம்ம கிட்ட தான் இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிக்கணும், ஓகேவா? அந்த ப்ரிமிலினரி ரிட்டர்ன் ரைட்டிங் ஆஃப், ஓகேவா? ஸோ ஒரு ஒரு ப்ரிமிலினரி எக்ஸ்பென்சஸ் தான் என்னப்பா, நம்ம இனிஷியலா பண்ண ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஏற்கனவே பண்ணிட்டோம், அந்த எக்ஸ்பென்சஸ் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. ஒரு 5 லட்சம் பே பண்ணியிருக்கோம், ஒரு மிஷினரி வாங்கியிருக்கோம் அப்படின்னா, அந்த 5 லட்சத்தை ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியோ அந்த செலவு எப்ப செஞ்சிருக்கோமோ அப்பயே அந்த செலவை செஞ்சு முடிச்சிருக்கோம், ஓகேவா? அப்பயே கேஷ் நம்ம கிட்ட இருந்து போயிருக்கும். அதை நம்ம அசட் சைடுல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அதை 5ஆல டிவைட் பண்ணி ஒவ்வொரு இயரும் கொஞ்சம் கொஞ்சமா அதை செலவா காமிச்சோம். பட் ஆனா இப்போ நம்ம நெட் ப்ராஃபிட்ல இருந்து அந்த 1 லட்சமா வெளில போயிருக்கா இல்ல, எப்பயும் போயிடுச்சு. ஸோ சும்மா கணக்கு காமிச்சிருக்கோம் அதை கழிச்ச மாதிரி, ஓகேவா? ஸோ இப்ப நம்மளோட கேஷ் ப்ராஃபிட், இப்ப நம்மளுக்கு என்ன வேணும், கேஷ் ப்ராஃபிட். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ப்ரிமிலினரி எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு ரிட்டர்ன் ஆஃப் பண்ணிருக்கோமோ அதை தான், இந்த வருஷம் நான் எவ்வளவு ரிட்டர்ன் ஆஃப் பண்ணிருக்கோமோ அதை ஆட் பண்ணிக்கணும், ஓகேவா? புரிஞ்சுதாப்பா? ஸோ மொத்தமா, ஏன்னா இப்போ இப்போ மொத்தம் வந்து 5 லட்சம் இருந்திருக்கும், ஆல்ரெடி ஒரு வருஷம் நம்ம ரிட்டர்ன் ஆஃப் பண்ணிருப்போம், இந்த வருஷம் 1 லட்சம், மீதம் 3 லட்சம் நம்ம அசட் சைட்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த அசட்ல இருக்கிற ப்ரிமிலினரி எக்ஸ்பென்சஸை இப்ப ஆட் பண்ணக்கூடாது, ஓகேவா? அந்த 1 லட்சத்தை நம்ம ஏற்கனவே ப்ராஃபிட்ல இருந்து அதை கழிச்சிட்டோம், ஓகேவா? ஸோ எவ்வளோ அமௌண்ட் நம்ம இந்த வருஷம் கழிச்சிருக்கோமோ அந்த அமௌண்ட்டை இதுல ஆட் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா? இப்போ கொஸ்டின்ல நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க, எதுவுமே கொடுக்கல ஜி, லாஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஓகே? ஸோ இது லாஸ் மைனஸ்ல போட்டுக்கிறேன், நெட் லாஸ் வந்து 25.60 crores, ஓகே? அண்ட் தென் டெப்ரிசியேஷன் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 8 crores, ஓகே? அண்ட் தென் ப்ரிமிலினரி எக்ஸ்பென்சஸ் இது எவ்வளோ, 1.60 crores, ஓகேவா? நெட்டா எனக்கு எவ்வளோ கேஷ் ப்ராஃபிட் இருக்கு, இது கேஷ் ப்ராஃபிட்டா லாஸா, லாஸ் தான், எஸ். லாஸ் வந்து எனக்கு ₹16 crores. க்ரோர்ஸ் போட மறந்துடாங்க, இங்க க்ரோர்ஸ் போடலைன்னா கூட பிரச்சனை இல்லை, பட் இங்க க்ரோர்ஸ் போட்டிருக்கணும். பட் இது என்னது, எனக்கு லாஸ், ஓகே? லாஸ்னு பிராக்கெட்ல போட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ நம்பர் 1 முடிஞ்சு. நம்பர் 1 பொசிஷன், கேஷ் ப்ராஃபிட் பொசிஷன்ல நம்மளுக்கு லாஸ் தான் கிடைச்சிருக்கு. ஸோ இதுல இது ஃபெயில் ஆயிடுச்சு. அண்ட் தென் இந்த கம்பெனி செகண்ட் என்ன அனலைஸ் பண்ண போறோம், நம்மளோட லிக்விடிட்டி பொசிஷன், ஓகேவா? இது வந்து என்னது, இந்த பொசிஷன் பேர் என்ன, எஸ், ப்ராஃபிட் பொசிஷன். இப்போ வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் பொசிஷன், இது என்னதுப்பா, லிக்விடிட்டி பொசிஷன். இதை அனலைஸ் பண்ண போறோம், ஓகே? ஸோ நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் சீக்வல் டு நெட் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு என்ன பார்ப்போம்ல, அதே தான், கரண்ட் லைபிலிட்டி மைனஸ் கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி, ஓகே? ஸோ கரண்ட் அசெட் எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க, 57.60 மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி 78.40. ஏற்கனவே இந்த சம் லாஸ்ட் சம்லேயே நம்ம சொன்னோம் தெரியுமா, எப்பயுமே கரண்ட் லைபிலிட்டியை விட கரண்ட் அசெட் தான் அதிகமா இருக்கும். பட் இங்க பாத்தீங்கன்னா கரண்ட் அசெட் வந்து கம்மியா இருக்கு, லைபிலிட்டி அதிகமா இருக்கு. ஸோ நம்மளுக்கு எவ்வளோப்பா கிடைச்சிருக்கு, 20.80 crores. நம்மளுக்கு என்னது, நெகட்டிவ்ல தான் கிடைச்சிருக்கு, ஓகேவா? ஸோ இந்த லிக்விடிட்டி பொசிஷன்லயும் இது தேரவே இல்லை. புரிஞ்சுதாப்பா? எஸ், இது முடிஞ்சா தேர்ட். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் பொசிஷன் முடிச்சாச்சு, லிக்விடிட்டி பொசிஷன் முடிச்சாச்சு. ஃபைனலா நம்மளுக்கு என்ன,
சால்வென்சி மெசர்ஸ். நம்மளோட கம்பெனியோட நெட்ஒர்த், அட்லீஸ்ட் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கல, நம்மளுக்கு லிக்விடிட்டி கிடைக்கல, நெட்ஒர்த் ஆவது இருக்கா, நம்ம கம்பெனி நெட்ஒர்த்லயாவது இருக்கான்னு பார்க்க போறோம். ஓகேவா? அந்த நெட்ஒர்த்துக்கு என்னப்பா ஃபார்முலா? ஷேர் கேபிட்டல் and then reserve and surplus minus miscellaneous expenses, அப்புறம் பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற P&L அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ P&L அக்கௌண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணிக்க போறோம். ஓகேவா? ஏன்னா இங்க டெட்டார்ல இருக்குப்பா, நம்மளுக்கு ஏற்கனவே லாஸ்ல இருக்கு. ஓகேவா? P&L அக்கௌண்ட்டை நம்ம வந்து ஆட் தான் போட்டிருக்கணும். நம்மளுக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டை இங்க ஆக்சுவலி ஆட்ல தான் இருக்கணும். ஓகேவா? ஆடுன்னு தான் போட்டுக்கணும். இங்க டெட்டார்ல இருக்கு. ஓகேவா? டெட்டார் இங்க டெட்டார் கிரெடிட்டார்னா குழப்பிக்காதீங்க. இதுதான் நெட்ஒர்த்தோட ஃபார்முலா. ஓகேவா? ஷேர் கேபிட்டல், ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ், P&L அக்கௌண்ட் மைனஸ் மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? ஷேர் கேபிட்டல் நமக்கு எவ்வளோப்பா இருக்கு? 20.8. ஓகேவா? 20.8. ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை, ரிசர்வே இல்லை. ஓகே, ஸோ ரிசர்வ் வந்து 0. அந்த மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருக்காப்பா? அதுவும் எதுவும் இல்லை. ஓகே, மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் எதுவுமே இல்லை. அண்ட் தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லயபிலிட்டி சைடில் இருந்தால் தான் அது ப்ராஃபிட். ஓகேவா? ஆல்ரெடி வந்து இங்கே என்ன இருக்கு? அசட் சைடில் இருக்கு. அப்போ இது பேர் என்னப்பா? லாஸ் தான். அப்போ 40 crores என்னது? எனக்கு லாஸ் தான். ஓகே, so 20.8 minus 40 crores. ஓகே, அப்ப 19.20. ருபி சிம்பிள் போட மறந்துடாதீங்க. இதை லாஸ் டினோட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் தென் க்ரோஸ், பிராக்கெட்டுக்கு வெளில க்ரோஸ் போடக்கூடாது, உள்ளதான் போடணும். ஓகே, நெட்வொர்க் பொசிஷன். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எவாலுவேஷனை ரீட் பண்ணுங்க. ஸோ இது மூணு ஸ்டேஜ்லையுமே என்ன ஆயிடுச்சு? இந்த கம்பெனி ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகேவா? as per NCARE research study, out of mentioned 3 parameters, இந்த 3 parameterல ஒன்று கூட if any one parameter becomes negative in case of ஒரு பேராமீட்டர் வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா இது ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஓகேவா? டுவர்ட் டென்சிட்டி, டுவர்ட் சிக்னஸ், அந்த சிக்னஸ் நோக்கி, அதாவது அந்த கம்பெனி ஒரு வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு ஒண்ணுல நெகட்டிவ் இருந்தா. ஓகேவா? பட் இது வந்து எல்லாமே மூணுமே ஏபிசி சோர்ஸ் த நெகட்டிவ் வேல்யூ. ஸோ இது ரொம்ப இது எல்லாமே ஸ்ட்ராங்லி பி ப்ரெடிக்டட் தட் த கம்பெனி இஸ் அ சிக்டு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து சிக் ஆயிடுச்சு, முடிஞ்சு. ஓகேவா? இட் இஸ் த ஸ்டேஜ் ஆஃப் சிக்னஸ் இஸ் ஃபுல்லி ஸ்டிக். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டும் நெகட்டிவ்ல இருந்திருந்ததுன்னா அது என்னது? டுவர்ட் சிக்னஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் மூணுமே நெகட்டிவ், ஃபுல்லி சிக். இந்த கம்பெனி என்னப்பா? ஃபுல்லி சிக் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த வேர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அவ்வளோதான். இந்த சாப்டர்ல இருக்கிற என்டர்பிரைஸ் ரிசர்ச் மேனேஜ்மெண்ட்ல 3 மாடல் தான்ப்பா. 3 மாடலும் பார்த்தாச்சு. இது ரொம்ப ஈஸி தான். மொத்தம் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு 4-5 சம் தான் கிடைக்கும். ஸோ ஆனால் இப்போ இந்த சம் வராத கொஸ்டின் பேப்பரே கிடையாது, 10 மார்க்ஸ்க்கு வரும். ஓகேவா? ஸோ போட்டு பாருங்க. வேற ஏதாவது டாபிக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா நான் கண்டிப்பா போடுறேன். இன்டர் படிச்ச ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லி. ஸோ என்கிட்ட இன்டர் புக்கு கொஞ்சம் இல்லை. நான் பிரிண்ட் அவுட் இப்போ லாக்டவுன்ல இருக்கனால பிரிண்ட் அவுட் எடுக்க முடியல. ஸோ நான் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நான் கண்டிப்பா உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஓகே, ஹாப்பி ஸ்டடிங்.